ஹாய் குட்டீஸ்! இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 5த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் ஒர்க் புக்ல இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் தான். அதில இன்னைக்கு பார்க்கக்கூடிய லெசன் 4த் லெசன் வளிமண்டலம். பாருங்க, இதில ஃபர்ஸ்ட் ஒரு காலச்சுவடி குடுத்துருக்காங்களா? என்ன தகவல் குடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஒண்ணும் இல்லப்பா, நம்ம சூரிய குடும்பம் வந்து பேரண்டத்தில இருக்கு. பேரண்டத்தில வந்து பால்வழி மண்டலம் இருக்கு. அதில தான் சூரிய குடும்பம் இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோமா? அதில தான் நம்ம வாழக்கூடிய பூமி இருக்குன்னு சொல்லிலாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாரி பால்வழி மண்டலம் இருக்குல்ல, அதில நம்ம சூரிய குடும்பம் மாதிரியேவும் நெறைய சூரிய குடும்பங்கள் இருக்கு. சரிங்களா? அதில நெறைய கோள்களும் இருக்கு. ஆனா, நம்ம சூரிய குடும்பத்தில இருக்கக்கூடிய பூமி என்ற கோள்ல மட்டும் தான் உயிரினங்கள் வாழக்கூடிய தகுதியான எல்லா சூழலும் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம உயிரினங்கள் வாழணும், நம்ம மனிதர்கள், பிற உயிரினங்கள்லாம் பூமியில வாழணும்னா, பூமியில என்னென்னலாம் இருக்கணும்? நீர் இருக்கணும், காற்று இருக்கணும். இதெல்லாம் இருந்தா தானப்பா வாழ முடியும். அப்ப பூமியில உயிர் வாழ்வதற்கான எல்லா சூழலும் பூமியில் மட்டும் தான் இருக்கு. அதனால தான் பூமி என்னன்னு சொல்வாங்கன்னா, உயிர்க்கோளம் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமிக்கு மற்றொரு பெயர் என்னன்னா, உயிர்க்கோளம். உயிர்கள் வாழ்வதால் அத வந்து உயிர்க்கோளம் என்று அழைக்கின்றனர். அடுத்து பாருங்க, இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, நாள்தோறும் காலையில, மதியம், சாயங்காலம் 3 வேளையும் நீங்க என்ன செய்யணும்? வானத்தில இருக்கக்கூடிய மேகங்கள வந்து நல்லா பார்க்கணும். பார்த்துட்டு கீழ வந்து என்னென்ன கலர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு ஏத்த மாரி நீங்க வண்ணம் போடணும். சரிங்களாப்பா? இங்க பாருங்கப்பா. அதாவது காலையில, மாலையில இந்த மாரினா, இந்த மாரி வண்ணங்கள் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு காலையிலனா என்ன மாரி வண்ணங்கள் தெரிஞ்சது? இந்த வண்ணங்கள பாருங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க நோட் பண்ணி, மாலையில என்ன வண்ணம், பகல்ல, காலையில, நண்பகல்ல, இங்க பாருங்க நண்பகல்ல, மாலையில என்ன வண்ணம் அப்படின்றத மார்க் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஒவ்வொரு நாளும் இப்போ மாலையில இத பார்த்தீங்க அப்படின்னா, காலையில என்ன பார்த்தீங்க? இப்போ உங்களுக்கு காலையில வானம் வந்து இருண்டுதா இருக்கா? இல்ல வந்து எப்படி இருக்கு? அப்படின்றத நீங்க இந்த இடத்துல நோட் பண்ணணும். சரிங்களா? இப்போ மாலையில இங்கே நோட் பண்ணியாச்சு. காலையும் உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல அந்த மாரி நோட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு மட்டும் தான் நோட் பண்ணியிருக்கேன். நீங்க 3 வேளைக்குமே நோட் பண்ணணும். சரிங்களா? நீங்க பார்க்கக்கூடிய மேகங்கள தானே கேட்டிருக்காங்க. நான் எக்ஸாம்பிளுக்காக தான் இத போட்டிருக்கேன். சரிங்களாப்பா? அத பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, வளிமண்டல அடுக்குகளின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை இருக்கு? 5. என்னென்னது? அடியடுக்கு, படையடுக்கு, இடையடுக்கு, வெப்ப அடுக்கு, வெளியடுக்கு. வானிலையியல் என்பது வானிலை பற்றி படிக்கும் அறிவியல் ஆகும். அடுத்து 30 ஆண்டுகால சராசரி வானிலையை என்னன்னு சொல்லுவாங்கன்னா, காலநிலைன்னு சொல்லுவாங்க. கிளைமா என்ற கிரேக்க சொல்லின் பொருள் காலநிலை. வளிமண்டலம் என்றால் என்ன? வளிமண்டலம் என்பது புவியைச் சுற்றியுள்ள காற்று சூழ்ந்த பகுதி ஆகும். சரிங்களா? அடுத்து பாருங்க, வளிமண்டல அடுக்குகளுக்குரிய வண்ணங்களை தீட்டி பெயர்களை எழுதுகன்னு சொல்லி கேட்டுறாங்க. பாருங்கப்பா, இது என்னது அப்படின்னா அடி அடுக்கு. இது என்ன அடுக்கு? அடி அடுக்கு. நீங்கள் இந்த மாதிரி நோட் பண்ணிக்கிறணும். சரிங்களா? இங்கே அடி அடுக்கு. ஒன் செகண்ட் பாருங்க, அடியடுக்கு, படையடுக்கு, இடையடுக்கு, வெப்ப அடுக்கு, வெளியடுக்கு. அது மாதிரி இதையும் நோட் பண்ணிக்கிறணும். அடுத்து பாருங்க, படத்தை பார்த்து வளிமண்டல அடுக்குகளின் பெயர்களையும் அங்கு நிகழும் நிகழ்வுகளையும் எழுதுக. இது பார்த்தீங்கன்னா வெப்ப அடுக்கு பார்த்தாலே தெரியுது. என்ன நிகழ்வுனா, எரிக்கற்கள் எரிந்து சாம்பலாகும் வளிமண்டல அடுக்கு தான் இது. எரிக்கற்கள் என்னது? இது எரிந்து சாம்பலாகக்கூடியது. ஏரோப்ளேன்லாம் போகிறது வந்து படையடுக்கு. என்னது? விமானங்கள் பறக்கும் வளிமண்டல அடுக்கு தான் இந்த படையடுக்கு. அதுக்கடுத்து இது பார்த்தீங்கன்னா வெளியடுக்கு. விண்வெளியுடன் சேரும் வளிமண்டல வெளியடுக்கு இதுதான். அடுத்து இந்த மழை வர்றதெல்லாம் அடி அடுக்கு. வானிலை மாற்றங்கள் நிகழக்கூடிய இடம் வந்து அடி அடுக்கு. இந்த அலைபேசி இதெல்லாம் வருதில்ல, தொலைக்காட்சியிலும் செயற்கைக்கோள் மூலயமா, அது வந்து இடை அடுக்குன்னு சொல்லுவாங்க. வானிலை அலைகளை எதிரொலிக்கும் வளிமண்டல அடுக்கு. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, நீர்த்திவலைகளின் தொகுப்பு என்னதுன்னா மேகம். மேகங்களின் வகைகளுள் ஒன்று கீற்று மேகம். மேகங்கள் டேஸ் அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ளன, உயரம் மற்றும் தோற்றத்தின் அடிப்படையில். அடுத்து படைமேகம் பற்றி சிறு குறிப்பு எழுதுகன்னா, படைமேகம் சாம்பல் நிற விரிப்பு போன்ற தோற்றத்தை உடையது. இது சிறு தூறல் மழையை நமக்கு கொடுக்கிறது. இதுதான் படைமேகம். அடுத்து பாருங்கள், மேகத்தின் வகைகள். பாருங்கள், கீற்று மேகம்னா இந்த மாதிரி கீற்றாக பாருங்கள், அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கீற்றாக இருக்குது. திரள் மேகம்னா இதுதான், திரண்டு வரும் மேகங்கள். எப்படி இருக்கும்? திரண்டு வரும். கார் மேகம்னா மேகங்கள் எல்லாம் கருப்பு கலரில் சூழ்ந்துடும். சரிங்களா? படை மேகம்னா ஒவ்வொரு மேகம் படையெடுத்து வரும். இப்போ போரில் வந்து இப்போ வீரர்கள்லாம் படையெடுத்து வருவாங்களா, அந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக படையெடுத்து வரும். இப்போ கீற்று மேகத்துக்கு வந்து என்ன அமைப்புனா, வெள்ளி சாம்பல் நிற மீனை போல காட்சியளிக்கிறது. திரள் மேகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திரள் மேகம் அந்த என்னன்னா வெண்பஞ்சு போல காட்சியளிக்கும். அதுக்கடுத்து கார் மேகம் அப்படின்னா அடர் சாம்பல் நிறத்தில் காட்சியளிக்கும். நல்ல அடர் சாம்பல், அதாவது கருப்பு கலர். படைமேகம் அப்படின்னா சாம்பல் நிற விரிப்பு போன்று காட்சியளிக்கும். இதுதான் படைமேகம். சரிங்களா? அடுத்து பாருங்க, மேகத்தின் வகைகளை மழைப்பொழிவின் தன்மையோடு பொறுத்துக. மழைப்பொழிவை தராதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா, அது வந்து கீற்று மேகம். இடி மின்னலுடன் தொடர்புடையதுன்னா திரள் மேகம்.
சரிங்களா? சிறு துறள் மழையை குடிக்கிறதுனா அது படைமேகம். நல்ல மழை, பலத்த மழையை குடிக்கிறதுனா அது கார்மேகம். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, உனக்கு பிடித்த மேகத்தை பஞ்சை பயன்படுத்தி உருவாக்குக. பஞ்சு இருக்குல்ல, காட்டன் இருக்குல்ல, அதில வந்து இங்கே ஒட்டணும். காட்டனை வந்து காட்டன் பஞ்சை இங்கே ஒட்டி என்ன மேகம் பிடிக்குதோ, படை திரள் மேகமா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஷேப்பில் இங்கே ஒட்டி உருவாக்கணும். சரிங்களா? அதுதான் உங்களுக்கு உண்டான ஆக்டிவிட்டி. சரிங்களா? இதோட 4th லெசனுக்கு உண்டான ஆன்சர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.